தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 150ஆம் சங்கீதம், சங்கீத புஸ்தகத்தில் கடைசி சங்கீதம். இதுவும் துதியின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. சிறிய சங்கீதம் என்பதனாலே முதலாவதாக சங்கீதம் முழுவதையும் நான் வாசித்து விடுகிறேன். என்னோடு சேர்ந்து இந்த சங்கீதத்தை நீங்கள் பின்தொடருங்கள். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு துதியின் கீதம். அல்லேலூயா சங்கீதங்களிலே இந்த சங்கீதமும் ஒன்று. இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. அநாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். ஆனாலும் வேத வாக்கியங்களெல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே இது ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வதுதான் சால பொருத்தமான ஒரு உண்மையாகும். சரி, இந்த சங்கீதத்தில் சில கேள்விகளுக்கு பதில்கள். முதலாவதாக யாரை துதிக்க வேண்டும்? இரண்டாவதாக ஏன் துதிக்க வேண்டும்? மூன்றாவதாக யார் துதிக்க வேண்டும்? நான்காவதாக எங்கே துதிக்க வேண்டும்? ஐந்தாவதாக எப்படி துதிக்க வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு விடைகளை இந்த சிறிய சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. யாரை துதிக்க வேண்டும்? முதல் கேள்வி. முதலாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக யாரை துதிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா என்ற வார்த்தையோடு இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா என்றாலேயே கர்த்தரை துதியுங்கள் என்பதுதான் பொருளாகும். அல்லேல் என்றால் துதியுங்கள் என்ற அர்த்தம். யா என்றால் யெகோவா என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் என்பது இங்கே நவுன் அல்ல, வெர்பாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பிரைஸ் தி லார்ட் அல்லது அல்லேலூயா என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல, கர்த்தரை துதியுங்கள் என்பது பொருளாகும். அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆண்டவரை துதிக்க வேண்டும். துதி என்பது முகஸ்துதி அல்ல. துதி என்பது ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவரை முகஸ்துதியாக சும்மா அனிச்சை செயல் போல அல்லேலூயா 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 என்று சிலர் சொல்லிக்கொண்டே துதிப்பார்கள். துதிப்பதாக காட்டுவார்கள். கிளிப்பிள்ளையை போல, அது கிளி சொன்னதே சொல்லுமே, அதே போல சொல்லி கொண்டிருப்பார்கள். பறக்க பறக்க பார்த்து சொல்வார்கள். ஜன்னலுக்கு வெளியே பார்த்து சொல்லுவார்கள். ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டே சொல்வார்கள். அக்கம் பக்கம் பார்த்து சொல்வார்கள். ஆண்டவர் மேலே ஒருமுகப்படாமல், ஆண்டவரிடத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், ஆண்டவரை பார்த்து அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய நன்மையை, அவருடைய ரட்சிப்பை எண்ணி அல்ல, பறக்க பறக்க பார்த்து உதடுகள் துதிக்கும், உள்ளமோ தூரத்தில் இருக்கும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், இயேசுவை துதிக்க வேண்டும், தெய்வத்தை துதிக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை நாம் துதிக்க வேண்டும். அவர் மட்டுமே துதிக்கு பாத்திரர். மற்றவர்களிடத்திலே நாம் துதி பாடக்கூடாது. அவர் மட்டுமே துதிக்கு பாத்திரர். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தெய்வம், அவரை மட்டுமே நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. இரண்டாவது கேள்வி, ஏன் துதிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு 2, 3 வசனங்கள் நமக்கு பதிலளிக்கின்றன. 2, 3 வசனங்களை பாருங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக
அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து சொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆக 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகள், அவருடைய மகத்துவம். இந்த 3 காரியங்களுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆண்டவர் வல்லவர், சர்வ வல்லவர். நம்மிடத்தில் ஒரு வல்லமையும் கிடையாது. நாம் வெறுமனே மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. 103ஆம் சங்கீதத்திலே அவரோ வல்லமையுள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர், கூடியவர். அவரால் செய்யத்தக்காத, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவரே கேள்வி கேட்கிறார். ஆக தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரால் எல்லாம் கூடும். அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பே அதை அறிந்திருக்கும் ஆண்டவர். அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கலாம், யாரிடத்தில் போகலாம், எங்கே நாடலாம், யாரிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கலாம் அல்லது குறி கேட்கலாம் என்று அங்குமிங்கும் ஓடக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் வல்லமை தேவனுடையது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேள்விப்பட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வல்ல கர்த்தர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்தவர். உருவாக்கப்பட்ட தவறான காரியத்தை கூட நம்முடைய சரீரத்திலோ, உறவிலோ, குடும்பத்திலோ, வேலையிடத்திலோ, வியாபார ஸ்தலத்திலோ உருவாக்கப்பட்ட தவறான காரியங்களை கூட ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியும். காரணம், அவர் வல்லவர். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னால் உண்டாகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். வல்ல கர்த்தரிடத்திலே உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு விடைகளை கொடுப்பார், விமோசனத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அவருடைய வல்லமையை துதித்து பாட வேண்டும். 2வதாக அவருடைய கிரியைகள். அவர் கிரியைகளை நாம் எண்ணி அவரை போற்றி துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பை அளிக்கிறார். இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து நமக்காக பிறந்து சிலுவையிலே இறந்து நமக்கு வேண்டிய ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்முடைய கிரியைகளினாலே நமக்கு ரட்சிப்பு அல்ல, தேவனுடைய கிரியைகளினாலே நமக்கு ரட்சிப்பு. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நமக்கு ரட்சிப்பு. அவர் ஆற்றிய கிரியை என்ன? அவருடைய மரணம். நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இது ஆண்டவர் செய்த பெரிய கிரியை. அவருடைய கிரியைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆவிக்குரிய ஆன்மீகமான கிரியை மட்டுமல்ல, அன்றாடகம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் பராமரிக்கிறாரே, அந்த பராமரிப்பு அவருடைய கிருபை பொருந்திய கிரியை. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிகிறதையும் நான் கண்டதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இக பர நன்மைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற கருத்துக்களை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவைகளை அறிவதற்கு முன்பே தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆதாம் எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பெயர் சூட்டினான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. தனக்கு ஒரு துணை தேவை, அதற்கும் நான் பெயரிட வேண்டும் என்று சொல்லி ஆதாம் எண்ணி பார்க்கவே இல்லை. ஆதாம் அவனுடைய தேவையை அவன் அறிவதற்கு முன்பே ஆண்டவர் அறிந்து அவனுடைய தேவையை சிருஷ்டித்து கொடுத்தார், தூங்க பண்ணினார். கண்களை திறந்த பொழுது கட்டழகி அவனுக்கு முன்பாக நிற்கிறாள் ஏவாள். நம்முடைய தேவைகளை நாம் அறிவதற்கு முன்பே நம்முடைய தேவைகளை தெய்வம் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏராளமான ஜனங்கள் ஆண்டவர் அவர்களை இன்வைட் பண்ணவே இல்லை, அழைக்கவே இல்லை. அவருக்கு ஒரு செய்தி வந்தது, யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அந்த செய்தியை கேட்டவுடனே அவர் அந்த இடத்தை காலி பண்ணிவிட்டு தனித்திருக்கும்படி, வனாந்தரத்திலே ஓய்ந்திருக்கும்படி, தனக்குள்ளே துக்கம் கொண்டாடும்படி அவர் கடந்து சென்றார். யாரையும் அழைக்கவில்லை, அவர்களே வந்தார்கள். திரளான ஜனங்கள், 5000 பேர் அல்ல, 5000 புருஷர்கள் என்றுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். 5000 புருஷர்கள்
ஒருவேளை 5000 பெண்கள், ஏராளமான பிள்ளைகள், நிச்சயமாக ஒரு சிறுவன் கூட இருந்தானே அந்த கூட்டத்தில், சீஷர்கள் இருந்தார்களே, திரளான ஜனங்கள் என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு தேவை, இரவாகிவிட்டது, பசிக்கிறது, பிள்ளைகள் பசியால் துடிக்கிறார்கள், பெரிய தேவை. சீஷர்கள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவரே, இவர்களை அனுப்பிவிடும் என்றுதான் ஜெபித்தார்கள். ஆண்டவர் அவர்களை பசியோடு அனுப்ப விரும்பவில்லை. பிலிப்பை கேட்கிறார், 200 பணம் தான் இருக்கிறது என்று சொன்னார். அது எப்படி போதும் என்று அறிவிக்கிறான். அந்திரேயாவை கேட்டார், 5 அப்பம் 2 மீனும் இங்கே ஒரு சிறுவனிடத்தில் உண்டு, அது எம்மாத்திரம் என்று சொல்லி அவனும் கையை கழுவுகிறான். ஒருவன் புத்தியை தீட்டுகிறான், இன்னொருவன் சக்தியை தீட்டுகிறான், இன்னும் சிலர் கத்தியை கூட தீட்டுவார்கள். யாரும் பக்தியை தீட்டுவதாக தெரியவில்லை. ஆண்டவர் அவர்களை சோதிக்கும்படி கேட்டார், என்ன செய்யலாம்? ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று, என்ன செய்ய முடியும் என்று தெய்வத்துக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். 6 மனமே 6 என்று பாடுகிறார்களே, யோவான் 6:6 என்ன சொல்கிறது வசனம்? இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஜீசஸ் has already known what he was going to do. இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தார். ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே என்ன பண்ணலாம் என்று யோசிக்கக்கூடிய தெய்வம், ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய தெய்வம், அனுமதிக்கக்கூடிய தெய்வம், தன்னுடைய அற்புதத்தை, தன்னுடைய அதிசயத்தை, தன்னுடைய அடையாளத்தை காட்டி ஜனங்களை ஆதரிக்கக்கூடிய நிலைமையை புலப்படுத்தும் தெய்வம். இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தார். பிரச்சனைகளை ஆண்டவர் அனுமதிப்பதற்கு முன்பே பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை செய்து வைக்கக்கூடிய ஆண்டவர். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இப்போ தானே வந்துச்சு, 2 வாரத்துக்கு முன்னால அல்லது 2 மாசத்துக்கு முன்னால, இப்போ தானே வந்துச்சு. அது எப்போ வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த பிரச்சனையை எப்போ அனுமதிக்க வேண்டும் என்றும் ஆண்டவருக்கு தெரியும். அதே வேளையிலே அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவருக்கு தெரியும். எனவே உங்களுடைய பிரச்சனை தேவனுடைய பிரச்சனை. உங்களுடைய பிரச்சனையை விட தெய்வம் பெரியவர். உங்களுடைய பிரச்சனை தேவன் செயலாற்றும் திட்டம். எனவே 5 அப்பங்கள் 2 மீனையும் ஆண்டவர் கரங்களிலே கொடுத்தார்களே, அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்க வேண்டியது, பிரச்சனையின் தீர்வை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. சந்தோஷிப்பீர்கள், துதி செலுத்துவீர்கள், ஆண்டவரை ஆராதிப்பீர்கள். முதலாவதாக வல்லமை, 2வதாக கிரியைகள், 3ஆம் வசனத்திலே மகத்துவம். ஆண்டவருடைய மாட்சிமை, ஆண்டவருடைய மகத்துவம். கர்த்தர் பெரியவர், எல்லாவற்றிலும் எல்லாமுமானவர், சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருடைய சித்தத்திற்காக மகிமைக்காக படைக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவைகள். எனவே அவருடைய மகத்துவத்தை புகழக்கூடிய நாம் நம்மை ஆண்டவருக்காக முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் ஏன் நம்மை படைத்தார்? தம்முடைய மகிமைக்காக, தம்முடைய மகிழ்ச்சிக்காக. ஆண்டவர் என்னை படைத்ததற்கும் உங்களை படைத்ததற்கும் ஒரே நோக்கம்தான், தம்முடைய மகிமைக்காகவும் தம்முடைய மகிழ்ச்சிக்காகவும் ஆண்டவர் படைத்தார். ஆண்டவருக்கு அந்த மகிமையையும் அந்த மகிழ்ச்சியையும் நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய வார்த்தையினாலும் நாம் கொடுக்கும் பொழுது அவருடைய மகத்துவத்தை நாம் போற்றி புகழ்கிறோம். அவர் மகத்துவம் நிறைந்தவர். அவருடைய மகத்துவத்தை கொண்டாட வேண்டியது, துதித்து பாட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக யாரை துதிக்க வேண்டும்? தெய்வத்தை. 2வதாக ஏன் துதிக்க வேண்டும்? அவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகள், அவருடைய மகத்துவம். 3வதாக யார் துதிக்க வேண்டும்? வாசித்தோம், சகல ஜனங்களும் சுவாசமுள்ள யாவும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். 1ஆம் வசனத்திலே, கடைசி வசனத்திலே அப்படியாக பார்க்கிறோம். ஜனங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் எல்லாமும் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை துதித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் எல்லாமும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவைகள். படைத்தவரை துதிக்க வேண்டியது படைக்கப்பட்டவைகளின் கடமையாகவும், சிருஷ்டிகரை துதிக்க வேண்டியது சிருஷ்டிகளின் கடமை. அவரை துதித்து வாழ வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்கள், மௌனத்தில் இறங்குகிறவர்கள், கடைசியாக நரகத்துக்கு செல்கிறவர்கள் துதிக்க மாட்டார்கள். ஆனால் யாரெல்லாம் ஜீவனோடு வாழ்கிறார்களோ, ஜீவன் என்றால் இயேசு கிறிஸ்து,
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தார். அது மட்டுமல்ல, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தார். ஜீவனை பெறுகிறவர்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஜீவனை பெற்றவர்கள். அவரை உடையவர்கள் ஜீவனை உடையவர்கள். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசுவை உங்கள் இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜீவனை உடையவர்கள், துதிக்க கடமைப்பட்டவர்கள், நன்மையிலே நன்றி துன்பத்திலே துதி செலுத்த அழைக்கப்பட்டவர்கள். ஆக முதலாவதாக யாரை துதிக்க வேண்டும்? இரண்டாவதாக ஏன் துதிக்க வேண்டும்? மூன்றாவதாக யார் துதிக்க வேண்டும்? நான்காவதாக எங்கே துதிக்க வேண்டும்? ஆண்டவரை எங்கே துதிக்கலாம்? அதற்கு ஒரு இடம் உண்டோ? எங்கே துதிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது முதல் வசனத்திலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, ஆண்டவருடைய ஆலயத்திலே, ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலே, ஜப கூட்டங்களிலே, ஆராதனை ஸ்தலங்களிலே, எழுப்புதல் கூட்டங்களிலே, பரிசுத்த ஸ்தலங்களிலே கர்த்தரை துதிக்க வேண்டும். அதே வசனத்திலே எங்கும் துதிக்க வேண்டும். ஆகாய விரிவை பார்த்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். வீட்டுக்கு வெளியே, ஆலயத்திற்கு வெளியே வந்த பொழுது ஆகாய விரிவு எல்லா இடத்திலும் எவ்விடத்திலும் என்பது பொருளாகும். கர்த்தரை எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் கேட்டாள், ஆமா நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் எருசலேமுக்கு வரணுமாமே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், தேவனை எவ்விடத்திலும் எங்கும் துதிக்கக்கூடிய காலம் வருகிறது. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவான் 4:21 சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆலயத்திலே துதிக்க வேண்டும், ஆலய பிரகாரங்களிலே துதிக்க வேண்டும், இன்னும் ஆராதனை ஸ்தலங்களிலே துதிக்க வேண்டும். ஆகாய விரிவு எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், ஆகாய விரிவுக்கு உட்பட்டவர்கள் அனைத்தும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஐந்தாவது கேள்வி, கடைசியாக இந்த சங்கீதத்தில் காண்கிற முக்கியமான கேள்வி, எப்படி துதிக்க வேண்டும்? 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கையிலே 3ஆம் வசனம், எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள், வீணையோடு சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடு நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். முதலாவதாக எக்காலத்தோடு துதியுங்கள். எக்காலம் போரின் சின்னம். போருக்கு புறப்படும் பொழுது எக்கால தொனியிடுவார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். போர், இஸ்ரவேல் ஜனங்கள் போருக்கு புறப்படும் பொழுது அவர்கள் இசைக்கக்கூடிய இசைக்கருவி எக்காலம். நமக்கு ஒரு போர் உண்டு, வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. சத்துருக்களோடு, தேவனை அறியாதவர்களோடு, புறஜாதிகளோடு ஒரு போராட்டம். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக நாமும் போராட வேண்டும். எக்காலம், அது சுவிசேஷம், ஆண்டவருடைய சத்தியம், அதை செயல்படுத்த வேண்டும். வாயினாலே, வாழ்க்கையினாலே, வார்த்தையினாலே ஆண்டவரை குறித்து வழங்க வேண்டும். ஆக இருளின் ராஜ்யத்திலே பிடிபட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் ஒளியின் ராஜ்யத்திற்கு, தேவராஜ்யத்திற்கு வரத்தக்கதாக அடக்கிக் கொள்ளாதே, உன் வாயை திற, விரிவாய் திற, சத்தமிட்டு கூப்பிடு என்று வேதம் சொல்கிறதே. அதே போல ஜனங்களை சத்தமிட்டு இயேசுவினிடத்தில் கூப்பிடத்தக்கதாக, ஆத்தும ஆதாயம் பண்ணத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த துதி நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க வேண்டும். எக்கால துணி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, உலக பிரகாரமான போராட்டம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது நாம் என்னென்ன ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும்? மாம்சீக ஆயுதங்களை அல்ல, நம்முடைய போராயுதங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10 அந்த ஆயுதங்களின் பட்டியல் எபேசியர் 6 காணப்படுகின்றன. இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்வொர்க்கு. திரும்ப வாசித்து பாருங்கள். என்னென்ன ஆயுதங்களை எப்படி நாம் எடுத்து ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே ஆவிக்குரிய போராட்டங்களிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. ஆக ஆவிக்குரிய போராட்டம் போராடக்கூடிய நாம்
பவுல் சொன்னானே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறானே. அதே போல ஆவிக்குரிய போராட்டத்தில் போராட வேண்டிய நாம் இவ்விதமான ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாழ வேண்டியது, வழி நடக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக முதலாவதாக எக்காலம், இரண்டாவதாக இசைக்கருவிகள். 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். இசைக்கருவிகள். சில ஆராதனைகளிலே சொல்வார்களே, சில ஆயர்கள் சொல்வார்களே, கர்த்தரை துதிக்கும் பொழுது நன்றாக கைத்தட்டி துதிக்க வேண்டும் என்று சொல்வார்களே. அப்படி அல்ல. அதற்கு என்ன ஆதாரமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? கைத்தாளங்களோடு ஜெபியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடு ஜெபியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு ஜெபியுங்கள் என்று 5ஆம் வசனத்தில் வசிக்கிறோமே. எனவே இப்படி கைத்தாளங்களோடு, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு நீங்கள் துதிக்க வேண்டும் என்று கற்பிக்கிறார்களே, என்ன மடமை, என்ன மூடத்தனம்! கையை தட்டி ஆண்டவரை ஆராதிப்பது நல்லது, கைகளை தட்டி துதிக்கலாம். ஆனால் கைத்தாளம் என்பதற்கு கையை தட்டுதல் என்பது சரியான பொருள் அல்ல, தப்பு. கைத்தாளம் என்பது ஒரு இசைக்கருவி. நம்ம ஊர்ல சிங்கி சொல்கிறோமே, சிங்கி. அதே மாதிரி பெரிதான சைஸில் இருக்கக்கூடிய சிங்கி, ஆங்கிலத்திலே சிம்பல், CYMBAL, சிம்பல். தமிழிலே சிங்கி என்று சொல்லலாம். கைத்தாளம், பேரோசை உள்ள கைத்தாளம், ஹை சவுண்டிங் சிம்பல் என்று வேதத்திலே அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கைத்தாளம் என்பது இஸ்ரவேலர் மத்தியிலே உள்ள ஒரு இசைக்கருவி. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய கையை தட்டுவது அதனுடைய பொருள் அல்ல. கையை தட்டி ஜெபிப்பது, கையை தட்டி ஆராதிப்பது, கையை தட்டி பாட்டு பாடுவது நல்லது, நல்ல ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ். தூங்க மாட்டோம், பக்கத்தில் தூங்குகிறவர்களையும் தூங்க அனுமதிக்க மாட்டோம் கை தட்டுவதனாலே, நல்லதுதான். ஆனால் கைத்தாளம் என்பதற்கு கையை தட்டுவது என்று பொருள் கொள்வது, மற்றவர்களிடத்தில் பிரசங்கிப்பது தப்பான ஒரு காரியம். எனவே இசைக்கருவிகளை ஆண்டவருடைய சித்தப்படி, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் இசைக்க வேண்டும். இசையிலே கவனம் வர வேண்டும். அந்நிய அக்னியை அன்றைக்கு ஆரோன் பிள்ளைகள் ஆலயத்திற்கு கொண்டு வந்து மாண்டு போனார்களே, அதுபோல அந்நிய அக்னி திரைப்படங்களிலே, கேளிக்கை காட்சிகளிலே, வேடிக்கை காட்சிகளிலே, சீரியல்களிலே காட்டப்படக்கூடிய வித்தியாசமான இசையை, அந்நிய அக்னியை நாம் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வரக்கூடாது, ஆராதனைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கு அநேக புதிய பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்களிலே அந்நிய அக்னி காணப்படுகிறது. அந்நிய இசைக்கருவிகள், அந்நிய இசைகள், அந்நிய பாடல்களின், சினிமா பாடல்களின் இசையை, மெட்டுகளை கிறிஸ்தவ பாடல்களிலே புகுத்துகிறார்கள். அதுதான் அந்நிய அக்னி. அதை கொண்டு வரலாகாது. இசைக்கருவிகளிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய பாடல்களிலே வேத வசனங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய பாடல்களிலே ஆவியானவருடைய அசைவாடுதல் காணப்பட வேண்டும். நம்முடைய இசைகள் ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய இசைகளாக காணப்பட வேண்டும். பாட்டு எழுதுகிறவர்கள் வேத வசனத்தை நன்றாக கற்றுக் கொடுக்கிறவர்களிடத்திலே காண்பியுங்கள். உங்களுடைய பாட்டுக்களை அவர்கள் மூலமாக அங்கீகரியுங்கள். கர்த்தரே இந்த பாட்டை எனக்கு தந்தார் என்று சொல்லி பொய் சொல்லாதிருங்கள். உங்கள் பாடல்களை நன்கு வேதத்தை அறிந்தவர்களிடத்திலே நீங்கள் காட்டுங்கள். அவருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிறகு தைரியமாக நீங்கள் பாடுங்கள், மற்றவர்களை பாட வையுங்கள். இன்னும் எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டுமா? முதலாவதாக எக்காலம், இரண்டாவதாக இசைக்கருவிகள், மூன்றாவதாக நடனம். 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீதை போல நடனமாடி என்ற பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு அல்லவா? தாவீது எங்கே நடனமாடினான்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு முக்கியமாக 3 ஆலயங்கள் இருந்தன. ஒன்று ஆசரிப்பு கூடாரம், டபர்னாக்கிள். இன்னொன்று தேவனுடைய ஆலயம், டெம்பிள். மூன்றாவதாக ஜபாலயம், சினகாக். இந்த மூன்றும் தான் இஸ்ரவேலருக்கு பிரதானமான ஆலயங்களாக இருந்தன. தாவீது எங்கே ஆடினான்? ஆலயத்தில், ஜபாலயத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில், தெருவில் ஆடினான். தாவீது தெருவில் போய் ஆடுங்களேன், ஆண்டவருடைய அன்பை தெரிவிங்களே. மிரியாம் தெருவில் ஆடினாள். ஆலயத்தில் யார் ஆடினார்கள்? வேதத்தில் ஒருவரும் ஆடவே இல்லை. ஆனால் சில சமயங்களிலே ஆலயத்திற்குள்ளே அல்லது ஆலயத்திற்கு வெளியே பிரகாரத்திலே சிறுவர் மூலமாக கலை நிகழ்ச்சிகள் காண்பிக்கப்படுகின்றன. கலை நிகழ்ச்சிகள் அங்கே காட்டப்படுகின்றன. VBSலே, சண்டே ஸ்கூலிலே, மற்ற சில நாடகங்களிலே அனுமதிக்கப்படுகிறது. அவற்றிலே விரசம் இல்லை, வித்தியாசம் இல்லை, வேடிக்கை இல்லை. கர்த்தருடைய மகிமை அங்கே காணப்படுகிறது, நலம். ஆனால்
தலைவிரி கோலமாக ஆடுவது, தங்களுடைய அங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு ரிவீலிங் ட்ரெஸ் அவற்றின் மூலமாக காட்டுவது, பேயாட்டம் ஆடுவது, குத்துப்பாட்டு பாடுவது, குத்துப்பாட்டுகள் பாடுவது போல இசைகளை அமைப்பது, இதெல்லாம் அருவருப்பு. இது ஆராதனை அல்ல. இது ஆண்டவரை தொழுது கொள்வது அல்ல. இது கர்த்தரை கனப்படுத்துவதும் அல்ல. இது பேயாட்டங்கள். அன்றைக்கு பொற்கன்று குட்டிக்கு முன்பாக சிலர் ஆடினார்களே, அந்த விதமான ஆட்டங்கள். ஒரு நடனம் ஆடும் பொழுது மக்கள், ஜனங்கள், விசுவாசிகள், ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கிறார்களா, ஆடுகிறவர்களை பார்க்கிறார்களா? கவனம் எங்கே போகிறது? எங்கே போகிறது? இச்சைகளுக்கு ஏதுவாக உங்களுடைய இசைக்கருவிகளோ உங்களுடைய நடனங்களோ இருத்தல் ஆகாது. தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த அலங்காரத்தோடனே தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் பக்தியோடு தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அது மட்டுமல்ல, ஒழுங்கும் கிரமமாக எல்லாம் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 Corinthians 4:40 அது மட்டுமல்ல, அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்கிறவர்கள் அல்லேல் யா, கர்த்தரை மட்டுமே துதிக்கக்கூடிய அளவிலே அந்த நடனங்கள், இசைக்கருவிகள் அமைந்திருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரம் ஆராதனையிலே காணப்பட வேண்டும். 96 சங்கீதம் 9 சரீரங்களை மற்றவர்களுக்கு காட்டத்தக்கதாக அல்ல, பிசாசு சந்தோஷப்படத்தக்கதாக அல்ல, சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அதுவே புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1 புத்தியுள்ள ஆராதனை மட்டுமல்ல, அது பக்தியுள்ள ஆராதனை. உங்களுக்கும் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் பக்தியை பெருகத்தக்கதாக உங்களுடைய ஆராதனை அமைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு என்றால் என்ன பொருள்? ஆவியானவர் மூலமாக, ஆவியானவருடைய வழிகாட்டுதலிலே, ஆவியானவருடைய துணை கொண்டு ஆவியோடும் உண்மையோடும் என்ன அர்த்தம்? உண்மை என்றால் சத்தியம், சத்தியம் என்றால் வேத புத்தகம், ஆண்டவருடைய வசனம். ஆவியானவர் மூலமாக, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக, ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவருடைய துணை கொண்டு நம்முடைய ஆராதனை அமைந்திருக்க வேண்டும். அதுதான் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுதல் என்பதாகும். நம்முடைய ஆராதனைகள் இன்றைய நாட்களில் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? அல்லது அடுத்தவர்கள் கைத்தட்ட வேண்டும் அல்லது அவர்கள் ரசிக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்தவர்களை பிரியப்படுத்தக்கூடிய அளவில் நாம் அமைந்திருக்கிறோமா? ஐயா, எத்தனையோ இடங்கள்ல ஆடுறாங்க ஐயா, ஆடிட்டு போட்டுமே. நீங்கள் வித்தியாசமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் கிருபை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏன் உம்மை ஆராதிக்க வேண்டும்? ஏன் உம்மை துதிக்க வேண்டும்? யார் துதிக்க வேண்டும்? எப்படி துதிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த சங்கீதத்தின் வாயிலாக பல கருத்துக்களை நாங்கள் ஜாக்கிரதையாக கற்றோம் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். இனி வரக்கூடிய ஆராதனைகளை நாங்கள் செவனே ஆவியோடு உண்மையோடும் செய்யத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிவகுத்து தாரும். உம்முடைய வசனங்களை விட்டு நாங்கள் வழி விலகாமல், ஆவியானவருடைய நடத்துதலை விட்டு நாங்கள் வெளியே செல்லாமல், கர்த்தருக்குள்ளாக அடக்கத்தோடும் ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொண்டு வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். 150 சங்கீதங்களையும் நாங்கள் வாசித்து தியானித்து முடிக்க நீர் கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் துதி நிறைந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.